623. மேலும் இவ்வாறே ஒவ்வொரு ஊரிலும் குற்றவாளியின் தலைவரை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். மக்கள் குற்றவாளியாக இருக்கிறோம் காரணமாக தலைவரை ஏற்படுத்திக்கிறோம் சொல்லலாம். நம்ம குற்றவாளியாக இருக்கிறோம், நம்ம யாரும் சுத்தமாக கிடையாது. அது உணர்ந்து பார்த்தா புரியும். நம்ம சின்ன அதிகாரத்துக்கு சின்ன ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, நம்ம எவ்வளவு அதிகாரம் பண்றோம். அதிகாரம் பண்றதுக்காக கிடையாது, உபகாரம் பண்றதுக்காக ஒரு சூழ்நிலை அமைச்சிருக்கான், நம்ம அதிகாரம் பண்ணிருக்கோம். எல்லாத்தையும் குடும்ப தலைவன்ற ஒரு பெருமை, அதுல அதிகாரம். நான் தொழில் பண்றேன்னு சொன்னா நான் தான் பாஸ், எனக்கு இருக்கணும் அடிமைகள் அப்படின்னு சொல்லி அதிகாரம். எல்லா வகையிலும் அது எல்லாரும் சொல்றதுக்கு இல்ல. சொற்ப மக்கள் நல்லவங்க இருக்காங்க, மனசாட்சி வாழ்க்கை இருக்காங்க, அவங்களுக்கு அமைதியான சமமான வாழ்க்கை நிச்சயமா இருக்கு, பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கை நமக்கு இருக்கு, அவங்களுக்கு இருக்கு. ஆனா யாரெல்லாம் பெருமை கொண்டு உணர்ச்சிக்கு அடிமையாகி மற்றவங்களை அடிமைப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை தான். அவங்கள அரசாங்கமும் அது அதிகமா அடிமைப்படுத்தும். அதுல இருந்து விடுவிக்கப்பட்டவங்க பாதுகாக்கப்பட்ட எந்த சூழ்ச்சி இருந்தாலும் சரி அவங்க பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வாங்க. அந்த அரசாங்கத்தில் அவங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்காது. இப்ப நம்ம அரசாங்க பிரச்சனை வருதுன்னு சொன்னா, நெருக்கடி ஏற்படுதுன்னு சொன்னா, நம்முடைய பாவம் கலனிப்பா கலந்துருக்கு. நம்ம குற்றவாளியா இருக்கிறோம், நம்ம பெருமனோட இருக்கிறோம், நம்ம அதிகாரங்களோட இருக்கிறோம், அடிமைத்தனப்படுத்தக்கூட இருக்கிறோம். இந்த குணங்கள் மாறணும். பணிவு வேணும், நமக்கு சமாதானம் வேணும். இதுல நம்ம மாறல, சமாதானம் விரும்பல அப்படின்னு சொன்னா, இந்த சத்தியத்தை உணர்ந்து தெரிஞ்சலன்னு சொன்னா, அவன் பக்கம் திருப்பேன்னு சொன்னா, இவங்க என்னை காப்பாற்றுவாங்க அவங்க காப்பாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மனித பக்கம் போகணும்னு சொன்னா, தலைவர் பக்கம் போகணும்னு சொன்னா, மதத்திற்கு பக்கம் போகணும்னு சொன்னா, எந்த வகையில எல்லாம் இவங்க காப்பாற்றுவாங்க அவங்க காப்பாற்ற நினைக்கிறோமோ அதில் இணைப்பா இருக்குது. இறைவனை தவிர யாரும் காப்பாற்ற முடியாது, பாதுகாக்க முடியாது. ஆனா நம்ம பெரும்பாலும் மனித பொருள்களை அல்லது தலைவர்களை, மத குருமார்களை இணைக்க ஆரம்பிச்சிடும். அது இணைப்பா இருக்கு. 767. அவருக்கு கொடிய வேதனை கூடியவர்களையே அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துமாறு உலகம் அழிவினார்கள் நாம செய்வோம் என்று உங்கள் இறைவன் அறிவித்தது. உலகம் அழிவினார்கள், அதை நம்ம அறிந்த வரைக்கும் அடிமைத்தமா தான் வாழணும். அந்த மாதிரி நமக்கு வாழணும். அடியார்ல வாழணுமா அடித்தமிழ வாழணுமா? அடியார்ல வாழணும்னு சொன்னா அவன் பக்கம் சரணடைக்கணும். அவன் பார்த்து மன்னிப்பு கேட்கணும், அவன்கிட்ட சரணடைக்கணும். ரொம்ப லேசான பாதை. நம்ம தவற உணர்ந்து ஒத்துக்கிட்டு ஒப்படைச்சிட்டா போதும். நம்முடைய அரசன் இறைவன் ஒருவன் தான், இல்லை யாரும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா வாழ்க்கையில் அப்படி எடுத்துக்கணும். நம்ம அவன் ஒரு பக்கம் இருக்கான், நம்ம ஒரு பக்கம் இருக்கோம். நம்ம ஏதாவது செஞ்சா தானே, நம்ம எல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தா தானே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அல்லது ஏதாவது வைத்தியம் பண்ணாதானே சுகமாகும். எல்லா வகையும் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம், நஷ்டங்கள் அதிகமாக அனுபவிச்சுட்டு இருக்கோம். பிரச்சனை ஒவ்வொரு நாள் சேர்ந்துட்டு இருக்குதான்னு பார்த்து பிரச்சனை அதிகமாக சேர்ந்துட்டு தான் இருக்கு. அது மலை போல ஆனதுக்கு அப்புறம் வழியே இல்லாம இறைவான்னு கூப்பிடும்போது அங்கிருந்து என்னோட உதவி நமக்கு இருக்குது. அப்படிப்பட்டவங்க நம்ம தான். அப்படி இல்லாம பலத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்முடைய வாழ்க்கையில. உடல் ரீதியான பிரச்சனை மீட்டு கொடுக்கப்பட்டிருக்கோம், பொருளாதார பிரச்சனை மீட்டு கொடுக்கப்பட்டிருக்கோம், சமுதாய பிரச்சனை ஒரு புதிய சமுதாயம் உருவாக்கிட்டு இருக்கிறான், நம்மளை எதையும் கலக்காம பாதத்தை வழி நடத்திட்டு இருக்கிறான். இன்னும் வீட்டு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா நம்ம அவங்களுக்கு திரும்பாம இருக்கும். அந்த பாதையை ஒழுங்கா பயன்படுத்தல.